Hello guys, I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டிஸ்கஸ் பண்ண போற சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, அதாவது இங்கிலீஷ்ல பேசும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் எல்லா விதமான லேர்னர்ஸ்க்கும் எப்பயும் போல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் சும்மா தான் ஷாப்பிங் போலான்னு போனேன், கடைசியில நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இப்படி சொல்லுவோம், நான் நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு படிக்கணும்னு நினச்சேன், கடைசியில் நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நான் த்ரில்லர் மூவி பார்க்கலான்னு நினச்சேன், கடைசியில் காமெடி மூவி பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இப்படி நினச்சிருப்போம், செஞ்சுருப்போம். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டில் கடைசியில் வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் அழகான இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னது? end up அப்படிங்கிறது. end up ப்ளஸ் verb கூட ing சேர்ப்போம். end up verb கூட ing சேர்த்தோம் அப்படின்னா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் டீட்டெயிலாக இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போது நான் இந்த ஃப்ரேஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பாருங்கள், அவங்க மாலுக்கு போக பிளான் பண்ணாங்க, ஆனால் கடைசியில் பீச்சுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க மாலுக்கு போக பிளான் பண்ணாங்க. இதை அவங்க சொல்கிறோம் இல்லையா, அதனால் தேவே பிளானிங் டு go to the mall. மாலுக்கு போக பிளான் பண்ணாங்க, முடிஞ்சது. அடுத்து ஆனா பட் கடைசியில், இந்த கடைசியில் சொல்கிறனால தான் இந்த end up அப்படிங்கிறது போடுவோம். ended up, ஏன்னா அவங்க கடைசியில் பீச்சுக்கு போயிட்டாங்க, ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அது பாஸ்ட் டென்ஸ். அதனால் எண்டு கூட நம்ம ed சேர்த்து endedன்னு மாற்றிக்குவோம் இந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு. அதனால் பட் ended up பீச்சுக்கு போயிட்டாங்க. ended up going to the beach. இப்போ ரீட் பண்ணுங்க. they were planning to go to the mall but ended up going to the beach அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அழகாக இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசியாச்சு இல்லையா. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஆனால் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன்லையும் சினாரியோஸ்லையும் நம்ம நிறைய சென்டென்சஸ் லேர்ன் பண்ணி அதை அப்படியே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பேசும்போது உங்களோட இங்கிலீஷ் டெஃபினட்டாக என்ன ஆகும், ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் நம்ம பார்க்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த எல்லா சென்டென்சஸையும் மேலே யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ended up ப்ளஸ் verb கூட ing சேர்த்து எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல்லாக இருந்தனால கடைசியில் நாங்கள் சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பேசக்கூடிய ஃப்ரேஸ். கடைசியில் நாங்கள் சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம். இதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லையா, நாங்கள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். அப்போது we என்ன இருக்குது ஃபார்முலாவில், ended up, we ended up, verb கூட ing சேர்த்தணுமா, சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல verb-ஆ இருக்குது. அப்போது we ended up eating, verb கூட ing சேர்த்து தான் எழுதணும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. அப்போது we ended up eating எங்கே, சின்ன ஹோட்டலில், at small hotel. we ended up eating at small hotel. எதனால், எல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல்லாக இருந்தனால, எல்லாமே ஃபுல்லாக இருந்தனால நாங்கள் இந்த மாதிரி சின்ன ஹோட்டலில் கடைசியில் சாப்பிட்டோம்னு சொல்கிறோம். அப்போது since all the big restaurants were full. Okay, we ended up eating at small hotel since all the big restaurants were full அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த கடைசியில் நாங்கள்
சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு தான் என்னென்னு யூஸ் பண்ணியிருக்கோம், we ended up eating at a small hotel அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் வேலைக்கு போகிற அவசரத்தில் கடைசியில் சாவியை தொலைச்சிட்டான். ஸோ இதில் கடைசியில் சாவியை தொலைச்சிட்டான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வரும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. அப்போ அவன் தொலைச்சிட்டான் இல்லையா, அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்னால he ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ended up. ஏன் ended upனு போடுறோம், கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக. அப்போது he ended up தொலைக்கிறது அப்படிங்கிறது லூசிங்னு போட்டுக்கலாம். he ended up losing his keys. எதனால், வேலைக்கு அவசரத்தில் போகும்போது. அப்போது while he rushing to work. ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. he ended up losing his keys while he rushing to work அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவங்க ஸ்டேஷனுக்கு வேகமாக போனாங்க ஆனால் டிராஃபிக்னால ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஸ்டேஷனுக்கு வேகமாக போனாங்க. ஸோ இதை தே வேகமாக போனாங்கன்னு சொல்லும்போது ரஷ்டுன்னு போட்டாலே முடிஞ்சுது. தே ரஷ்ட் டு த ஸ்டேஷன் அப்படின்னாலே அவங்க வேகமாக போனாங்கன்னு அர்த்தம். தே ரஷ்ட் டு த ஸ்டேஷன். ஆனால் பட் இப்போது எகெயின் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். என்னது, ஆனால் டிராஃபிக்னால ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க தானே மிஸ் பண்ணாங்க. அப்போது பட் தே ended up missing. ஃபார்முலாவில் என்ன இருக்குது, வேர்ப் கூட ஐஞ்சி சேர்க்கிறதா இல்லையா, ட்ரெயினை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அதனால் பட் தே ended up missing என்னது, ட்ரெயின் இல்லையா, மிஸ்ஸிங் த ட்ரெயின். எதனால், டிராஃபிக்னால, டியூ டு த டிராஃபிக். ஓகேவா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த இடத்துல ஆனால் கடைசியில் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே எழுதிட்டேன், இங்கிலீஷில் எழுதும்போது ended up அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன, they rushed to the station but they ended up missing the train due to traffic அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம். கடைசியில் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல ended up அப்படின்னு போட்டிருக்கோம், இங்கே போடலை, பட் இங்கிலீஷில் கரெக்டாக போட்டோம். அடுத்தது, நாங்கள் த்ரில்லர் படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம், கடைசியில் காமெடி படம் தான் பார்த்தோம். த்ரில்லர் படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணி கடைசியில் நாங்கள் காமெடி படம் பார்க்க வேண்டியதாகிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை நாங்கள் த்ரில்லர் படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம், இதை ஃபர்ஸ்ட் வரும். we planned to watch a thriller movie but கடைசியில் என்னாச்சு, but ended up காமெடி படம் தான் பார்த்தோம். watching a comedy movie. Okay, we planned to watch a thriller movie but ended up watching a comedy movie. ஓகேவா, அடுத்தது பாருங்க. அவன் லேட்டாக தூங்கலான்னு நினச்சான் ஆனால் கடைசியில் சீக்கிரம் தூங்கிட்டான். லேட்டாக தூங்கலான்னு நினச்சான் ஆனால் சீக்கிரமாகவே தூங்கிட்டான் அப்படி சொல்கிறோம். அப்போ அவன் லேட்டாக தூங்கலான்னு நினச்சான், இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். he wanted to stay up late. stay up lateனாலும் முழிச்சிருக்கிறது அர்த்தம். he wanted to stay up late. எப்போவுமே அந்த ஸ்டே அப் அப்படிங்கிறது முழிச்சிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். நம்ம இங்கிலீஷில் பேசும்போது அவேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக ஸ்டே அப் அப்படிங்கிறதும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ he wanted to stay up late ஆனால் கடைசியில் பட் ended up கடைசியில் சீக்கிரமாக தூங்கிட்டான். அப்போ தூங்குறது அப்படிங்கிறதா வேர்பு, அதனால் ended up sleep கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதும். ended up sleeping சீக்கிரம், early. That's it. Just read the sentence now. He wanted to stay up late but ended up sleeping early அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசலான்னு ஆரம்பித்தோம், கடைசியில் ரொம்ப நேரமாக பேசினோம். கொஞ்சம் நேரம் பேசலாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமாக பேசினோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேஸ் தான் வரும். எகைன், நாங்கள் கொஞ்ச நேரம் பேசலான்னு ஆரம்பித்தோம். we started
we started with கொஞ்ச நேரம் அப்படின்றனால small இல்லைன்னா ஷார்ட்னு கூட போட்டுக்கலாம். we started with short talk அப்படின்னு போட்டுக்கலாம். ஷார்ட் டாக். பட் போட தேவையில்லை, இங்கே கடைசியிலன்றனால நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். ended up ரொம்ப நேரமாக பேசணும். அப்போ பேசுறது அப்படிங்கிறதா verb. talking ரொம்ப நேரமானு சொல்கிறோம். அப்போ for hours ரொம்ப நேரமாக பேசுகிறது for hoursன்னு சொல்லலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். we started with short talk ended up talking for hours அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சில சென்டென்சஸ் பார்த்தலாம் பாருங்க. அவள் வேலையில் அவளுக்கு சந்தோஷமே இல்லை, கடைசியில் அவள் வேலையை விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவள் வேலையில் அவளுக்கு சந்தோஷமே இல்லை, இதை தான் ஃபர்ஸ்ட் மாற்றணும். she was சந்தோஷமே இல்லைன்னா அன்ஹாப்பின்னு போட்டுக்கலாம். she was unhappy அவள் வேலையில் இல்லையா, at work. கடைசியில் ended up. இப்போது இங்கே ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே she ended upன்னு தாராளமாக போடலாம். ஓகேவா, she ended upன்னு போடலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி நம்ம ஷீன் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இங்கிலீஷில் ஒரு தடவை மென்ஷன் பண்ணிட்டா இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே சென்டென்ஸில் இருக்கும்போது. ஓகேவா, பண்ணினாலும் தப்பில்லை, பண்ணலைனாலும் தப்பில்லை. நான் அதனால் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக மறுபடியும் ஷீ அப்படின்னு போடல. இங்கே ஷீ ended upனாலும் கரெக்டு தான். ஓகேவா, இப்போது she was unhappy at work ended up. இங்கே எனக்கு வேர்பான ing இல்லையா, அவள் வேலையை விடுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல வேர்பு. அப்போது வேலையை விடுறத quitting அப்படின்னு சொல்லலாம். quitting her job. இது quit அப்படிங்கிறது வேர்பு, ing சேர்த்து நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். she was unhappy at work ended up quitting her job அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, எல்லாரும் டயர்டாக இருந்தனால நானே கடைசியில் டின்னர் சமைச்சேன். எல்லாரும் டயர்டாக இருந்தனால, இதில் இந்த சென்டென்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றுவோம். நானே கடைசியில் டின்னர் சமைச்சேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ தான் சரியான சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா, அப்போது நானேங்கிறனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எப்போயுமே இந்த ended up, இந்த ended up அப்படிங்கிற ஃப்ரேஸ் முன்னாடி வரும்போது சப்ஜெக்ட்டுங்கிறது கம்பல்சரி நம்ம போட்டுருவோம். ஓகேவா, செகண்டில் வரும்போது இந்த மாதிரி செகண்ட் ஃப்ரேஸாக இரண்டாவதாக வரும்போது இங்கே சப்ஜெக்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போது நான் கடைசியில் டின்னர் சமைச்சேன். I ended up சமைக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. அப்போது I ended up cooking dinner. எதனால், எல்லாரும் டயர்டாக இருந்தனால அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால் சின்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். அப்போ எல்லாரும் அப்படி சொல்கிறதுக்கு சின்ஸ் everyone was tired. எல்லாரும் டயர்டாக இருந்தனால அப்படி சொல்கிறனால வாஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ணுறோம், நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறனால. அப்போது I ended up cooking dinner since everyone was tired அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நாங்கள் நடக்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் கடைசியில் மழை வந்தனால டாக்ஸி எடுத்தோம். நாங்கள் நடக்கலான்னு பிளான் பண்ணி மழை வந்துருச்சு, அதனால் நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, டாக்ஸி எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை நாங்கள் நடக்கலான்னு பிளான் பண்ணோம், இதை ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா, we நாங்கள், we பிளான் பண்ணணும், அதனால் பிளான்டுன்னு போடணும். ஓகேவா, அது நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்போது we plan to walk, நடக்க பிளான் பண்ணோம், plan to walk. ஆனால் பட் கடைசியில் இந்த இடத்துல எகெயின் வந்து பட் we ended upனு போட்டாலும் ஓகே, we போடலைனாலும் ஓகே. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணனால இந்த மாதிரி செகண்ட் டைம் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போது பட் ended up என்ன ஆகுது, கடைசியில் டாக்ஸி எடுத்தோம். அப்போ டாக்ஸி பிடிக்கிறது, டாக்ஸி எடுக்கிறது இதெல்லாம் தான் ஒரு வேர்பாக இருக்குது. அதனால் டாக்ஸி எடுக்கிறது அப்படிங்கிறத ended up டேக்கிங்னு போட்டுக்கலாம். ended up டேக்கிங், ஏன்னா டேக் கூட ing சேர்த்து எழுதியிருக்கிறோம். ஃபார்முலா தானே இருக்குது, வேர்ப் கூட ing சேர்க்கறது. ஸோ ended up டேக்கிங் அ டாக்ஸி. மழை வந்தனால, அதனால் மழை வந்தனால சின்ஸ் இட் ஸ்டார்டட் ரெய்னிங்னு போட்டுக்கலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். we planned to walk but ended up
taking a taxi since it started raining அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் இங்கே நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அவன் கடைசியில் புது ஃபோன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியில் அவன் புது ஃபோனே வாங்கிட்டான். அப்போது அவன் அப்படி இருக்கா, அதனால் ஹீன்னு போட்டுக்கும். கடைசியில் ended up, he ended up. வாங்கிறது அப்படிங்கிறது verb. அப்போ verb கூட ing சேர்த்து தானே எழுதணும் இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு. he ended up buying a new phone. ரீட் பண்ணுங்க. he ended up buying a new phone சொல்லுவோம். அடுத்தது அவ கடைசியில் கேமில் ஜெயிச்சுட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் இல்லையா. அவ அப்படி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன போட போகிறீங்க, ஷீன்னு போடுவீங்க. ஷீ ஜெயிச்சுட்டா அப்படிங்கிறனால ஷீ ended up. ஜெயிக்கிறது அப்படிங்கிறதா வேர்பாக இருக்குது. அப்போ ஜெயிக்கிறதுக்கு இங்கிலீஷில் வின்னிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஷீ ended up winning கேமில், winning the game. she ended up winning the game நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ், அவ கடைசியில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, கடைசியில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவள் அப்படிங்கிறனால எகெயின் நம்ம இங்கே என்ன போடுவோம், ஷீன்னு சப்ஜெக்டை எழுதிக்குவோம். ஷீங்கிறத இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ கடைசியில் she ended up என்ன வேலை செய்யப்படுகிறது, ஃபோன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வேலை, அதனால் இதுதான் வேர்பாக வரும். she ended up calling, கால் பண்ணுறத ing சேர்த்து காலிங்னு எழுதுறோம். she ended up calling her mom. அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கடைசியில் ரொம்ப சாப்பிட்டேன், கடைசியில் ரொம்ப சாப்பிட்டேன், அதிகமாக சாப்பிட்டேன். இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே அவன் கடைசியில் அவன் மனசை மாற்றிக்கிட்டான்னா மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸையும் எப்படி எண்ட் அப் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 சென்டென்சஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இன்றைக்கி ஒரு ரொம்பவே ஈஸியான அட் த சேம் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.